முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமைய ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் மத்தேயு 14வது அதிகாரம் அவனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார்கள், சீஷர்கள் ஜனங்களுக்கும் கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எப்படி பிரதர் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்படி தாங்க ஜெபிக்கணும். அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் ஆண்டவர் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிச்சாராம். அதுக்கப்புறம்தான் அதை யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஜனங்களுக்கு கொடுத்தாராம். அதை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் 5 5000 மாறிடுச்சு, 2 2000 மாறி போனது தேவ பிள்ளையே. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணும். பணம் சேலரி கிரெடிட் ஆன உடனே அதை ஜெபம் பண்றது கூட கிடையாது, அதுக்கு பிசாசு விடுறதுக்கும் கிடையாது. உடனே அவனுக்கு ஷேர் பண்ணுறது, இவனுக்கு ஷேர் பண்ணுறது, இந்த கமிட்மெண்ட்டுக்கு இருக்கும் அந்த கமிட்மெண்ட் இருக்கும்னு என்னைக்காவது வாங்கின சேலரியை எடுத்துட்டு வந்து ஆண்டவரே அதை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா? வீண் செலவுகள் விலகி போயிரும். ஆமா, தேவையில்லாத செலவுகள் உன்னை தேடி வராது. ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இஎம்ஐ, அப்புறம் கார் லோனு, வீட்டு லோனு, லோனை கட்டியே செத்து போயிடுவான் போல, அப்படி இருக்கு நிலைமை. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், இயேசு சிறு பிள்ளைகளை நடுவில் நிறுத்தி ஆசீர்வதித்தா. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன ஜெபம், இதை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணு, ரொம்ப நாள் உழைக்கும். அது ஒரு டிவியை வாங்கினா, ஆண்டவரே இதில் எந்த ஃபால்ட்டு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணு, ரொம்ப நாள் உழைக்கும். ஒரு பைக்கையோ காரை வாங்கினா, நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான், என்ன வாங்கினாலும் முதல்ல நம்மளை தேடி வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் அதை எடுக்கிறாங்க. ஏன்னா அதில் ரிப்பேர் ஆகாது, அதில் டிஃபால்ட் எதுவும் வராது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஆண்டவரே சேலரி இவ்வளோதான் வந்திருக்கு, ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு. நீ அதை பிளஸ் பண்ண, ஆண்டவரை இதை ஆசீர்வதியும்னு சொல்லு. குறைவா இருக்கிறதை கூட என் தேவன் நிறைவாய் மாற பண்ணுவார் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. இயேசுவே அதை எடுத்து வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிச்சு தான் கொடுத்தார். அதுல ஒரு பெருக்கம் இருக்கு, அதுல குறைவு இருக்காது, அதுல வறுமை இருக்காது, அதுல தரித்திரம் இருக்காது. சேலரி வாங்கினோன்னா ஆளையே காணாது. சொல்றேன், இதெல்லாம் வேதத்தினுடைய ரகசியங்கள், வேதத்தினுடைய சத்தியங்கள். உனக்கு பென்ஷன் வந்தா கூட ஜெபம் பண்ணு, பிஎஃப் வந்தா கூட ஜெபம் பண்ணு. நீ அப்படி ஜெபம் பண்ணிட்டனாலே அந்த காரியத்தில் இருக்கிற தீமை விலகி தேவ சித்தம் தான் நிறைவேறும். ஏன் என் மினிஸ்ட்ரியில எல்லாமே கிளிக் ஆகுது அப்படின்னா,
ஒரே ஒரு ரீசன், தேவ சித்தம் நிறைவேறுனா அது கிளிக் ஆகும். அதனால வீண் செலவு, மருத்துவ செலவு எதுவும் வராது. இப்படி ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஜோம் பண்ணலாமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்றேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கட்டுகளை எல்லாம் தேவன் உடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா அப்பா ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு பண்டக சாலைகளில் அநேக பொக்கிஷங்கள் உண்டாகும்படி, தரித்திரங்கள் பஞ்சங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.